ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவென்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில் இன்றைக்கி நாம ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழித்து செலிபிரிட்டியோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அப்படி எந்த செலிபிரிட்டியோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாக்யலட்சுமி சீரியல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கான்னா, அவன் முன்னாடி இவன் வச்சிருக்கான்னா, இந்த மாதிரி அந்த சீரியல் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அப்படிப்பட்ட அந்த சீரியலில் ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டும் இருக்கார். அவரோட லைஃப்பில் தான் இந்த ஒரு பேய் சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேபி அது ஏதாச்சும் செலிபிரிட்டி லைஃப்பில் நடந்த பேய் சம்பவமாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் நான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இல்லை, அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை. ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் மூலியமாக தான் அந்த பாக்யலட்சுமி சீரியலில் நடிக்கிற அந்த சின்ன திரை நட்சத்திரம் கிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கும்போது அவங்களுடைய உண்மையான பேர் என்ன, அவங்க ஊர் என்ன அப்படின்னு இந்த மாதிரி அவங்க பிரைவசி டீட்டெயிலை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்கேஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கூட பண்ணுவாங்களாம். இதனாலே அவரும் நாம சின்ன திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அவரோட லைஃப்பில் தான் இந்த ஒரு பி சம்பவம் 2015 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு சம்பவம் 2 வருஷம் அவரோட லைஃபே புரட்டி போட்டிருக்கு. இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவர் 2010 இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்காரு. நிறைய சீரியல்லே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 1-2 தமிழ் மூவி அண்ட் தெலுங்கு மூவிலையும் வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. இப்படி இவரோட லைஃபும் போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து இவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா வாசிக்க கத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கத்துக்கிறாரு. அது கிட்டாரா இருக்கட்டும், பியானோவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கத்துக்கும் போது இவருக்கு இந்த வயலின்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த வயலின் தான் இவரோட பாடிக்கும் இவரோட மைண்டுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகுது அப்படின்னு ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இவருக்கும் புரிய, சரி இதுக்கப்புறம் நம்ம நல்லா வயலின் வாசிக்க கற்றுக்கலாம் அப்படின்னு இவரும் நிறைய வயலின் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி 2015 வருது. சரியா அந்த சமயம் மலேசியாவில் ஒரு ஷோ அப்படின்றதுனால இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவர் மட்டும் இல்லை, இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணுற எல்லாருமே மலேசியாவுக்கும் போயிருக்காங்க. நார்மலாக சன் டிவியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய ஷோலாம் பண்ணுவாங்க. சேம் அதே போல தான் இவங்களும் இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மலேசியாவுக்கும் போயிட்டு அங்கே ஒரு ஷோவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இன்சிடென்ட்டை நமக்கு ஷேர் பண்ண இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஷோவெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த 2 நாள் அந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக இவங்க கேங் மலேசியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நிறைய ஏரியாவும் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ அதில் ஒரு ஆன்டிக் ஷாப், அதாவது இந்த பழங்காலத்து பொருள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு ஷாப்லேயும் வித்துட்டு இருக்காங்க. இவரும் எதர்ச்சியாக அந்த ஷாப்புள்ள போக இவருக்கு பெருசாக எதுவுமே வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அந்த பழங்காலத்து பொருளை பார்க்கறதுக்கு இவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பழைய வயலின் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அண்ட் இங்கே இருக்கிற இந்த வயலின் ரொம்பவே பழசு. இதை பார்த்த உடனே இவருக்கும் பிடிச்சிரு. அண்ட் ஆல்ரெடி இவருக்கு வயலின் வாசிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதனால் இது எப்படியாச்சும் வாங்கலாம் அப்படின்னு ரேட்டும் கேட்குறாரு. அந்த ஷாப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பெரிய ரேட்டு சொல்லும்போது இவரும் ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணி அந்த வயலினை எப்படியோ அங்கேருந்து வாங்கிடுறாரு. ஆனால் அந்த வயலின் வாங்குறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு சில தடங்களும் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் அந்த வயலின் வாங்குறதுக்கு முன்னாடி அதே ஷாப்புக்கு ஒரு மாங்க், அதாவது புத்த துறவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த வழியாக வர, அதுலேயும் அந்த புத்த துறவிகள் இந்த மாதிரி ஷாப்புக்கு வந்ததே இல்லை அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் இந்த சின்ன திரை நட்சத்திரம் அந்த இடத்துல அந்த வயலின்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புத்த துறவி அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல, டைரெக்டாக அந்த ஷாப்புக்குள்ளேயும் போயிருக்காரு. அண்டு ஷாப்புக்குள்ளே எந்த பொருளையும் பார்க்கல. நம்ம சின்ன திரை நட்சத்திரம் இவரும் அந்த வயலினை அப்படியே ஒரு மாதிரி வச்ச கண்ணை வாங்காமல் இருக்கிறத அவரும் பார்த்துருந்துருக்காரு. இப்போ ஷாப்புக்குள்ளே வந்து அந்த புத்த துறவி அவரும் டைரெக்டாக சின்ன திரை நட்சத்திரம் அவர்கிட்ட போயிட்டு மலாய் பாஷையிலும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இங்கே இவருக்கு மலாய் பாஷை தெரியாது. ஸோ இதனாலே ஒரு மாதிரி முழிக்கவும் ஆரம்பிக்க உடனே இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஷாப்போட ஓனரை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த மலாயில் சொல்கிற இந்த ஒரு விஷயத்த வந்து இங்கிலீஷில் ஆர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷாப் ஓனருக்கு வந்து இங்கிலீஷும் நல்லா தெரியும், தமிழும் நல்லா தெரியும், அவருக்கு மலாயும் நல்லா தெரியும். இதனாலே அந்த ஷாப் ஓனர் அந்த புத்த
புத்தத்துருவி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த புத்தத்துருவை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இங்க இருந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன திரை என்னாச்சு, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவர் புத்தர் கோவிலுக்கு வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் நீங்க இந்த ஊருக்கு வந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, ஸோ அதனால தான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காரு. அந்த வழியில் நீங்க போகும்போது இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டலாம் பேசாதீங்க, டைரெக்டாக போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கும் அப்போதான் விஷயமும் புரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த வயலினை வாங்கிட்டு வெளியிலையும் வராரு. இப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அந்த ரோட்டை பார்த்த மாதிரியே அடுத்தடுத்த ஷாப் அப்படின்னு பார்த்து நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கு சடனாக ஒரு ஃபீலும் வருது. அது என்னன்னா, யாரோ இவரை ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயமும் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா உண்மையிலே இவருக்கு பின்னாடி ஒரு ஆள் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. சரி, உண்மையிலே இந்த நபர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரா அப்படின்னு இவரும் அங்கே இருக்கிற நிறைய சந்து கடை அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போக இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ சேம் அதே இடத்துக்கு அந்த பர்சனும் பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்காரு. இப்படி ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன திரை இவருக்கும் சரி யார் அது போய் கேட்டலாம் அப்படின்னு இவரும் அந்த பர்சன் கிட்ட போயிட்டு, ஹலோ சார், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்க, அப்போது அங்கே இருக்கிற அந்த பர்சன் தமிழ்லையும் பேசுகிறாரு. சார், நான் உங்களை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பொருளை திருடிட்டு போகிறதுக்குலாம் வரல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, விஷயமா என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் அந்த ஷாப்பில் வந்து ஆன்டிக் பொருள் ஒரு வயலின் வாங்கிட்டு இருந்தீங்க, நானும் அந்த ஷாப்பில் தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ சடனாக உங்களை தேடி ஒரு புத்தத்துறவியும் வந்தார். இது வரைக்கும் இந்த மாதிரி ஷாப்பில் இந்த மாதிரி புத்தத்துறவிகள்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை, ஆனால் சடனாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்டே வந்து பேசுகிறாரு. ஆனால் அந்த சமயம் உங்களுக்கு மலாய் லாங்குவேஜ் சுத்தமாக புரியல, இதனால் அந்த ஷாப்போட ஓனர் கூப்பிட்டு நீங்களும் பேசியிருக்கீங்க. பட் அந்த புத்தத்துருவி சொன்ன விஷயத்த அப்படியே மாற்றி அந்த ஷாப் ஓனர் வேற ஏதோ விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்களையும் வெளியே அனுப்பிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அந்த புத்தத்துருவி என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்க, சார் எனக்கு மலாயே தெரியாது, அப்புறம் எப்படி புரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நானும் மலேசியாவில் வாழ்கிற தமிழன் தான், எனக்கு மலாயும் நல்லா தெரியும், தமிழும் நல்லா தெரியும். அங்கே இருக்கிற அந்த புத்தத்துருவி சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வயலினை வாங்குற விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவர் சொன்ன விஷயம், இந்த வயலினில் பேய் இருக்குது, இதை நீங்கள் வாங்காதீங்க, இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நான் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி தான் இருந்தேன். ஆனால் அந்த புத்தத்துருவி கத்தி சொன்ன விஷயம் எனக்கே ரொம்பவே கிளியரா கேட்டது. அண்ட் அந்த சமயம் நான் அந்த ஷாப்போட ஓனரையும் பார்த்தேன். அவரோட மூஞ்சி ஒரு மாதிரி சேஞ்ச் ஆச்சு. அதாவது இந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருந்த மாதிரி ஒரு ஃபீலும் இருந்திருக்கு. அண்ட் அந்த சமயம் தான் நீங்களும் அந்த ஷாப் ஓனரை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னீங்க. பட் அந்த ஷாப் ஓனர் என்னடானா, இவங்க டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. அண்ட் உங்களுக்கும் அந்த பொருளை வித்துட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த புத்தத்துருவி சொன்னதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு தெரியல. ஆனா புத்தத்துறவிகள் நார்மலா இந்த மாதிரி வந்துலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு, எதுக்கோ நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் போமோ, அதாவது மலேசியால மாந்திரிக்கிற போமோ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி யாராச்சும் தெரிஞ்சதுன்னா ஒரு தடவை என்ன எது அப்படின்னு செக் பண்ணிக்கங்க, எல்லாம் உங்க சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சிக்கு அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டும் கிளம்புறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சின்ன திரை, என்னடா இது, ஒரு வயலின் வாங்கினது தப்பா, இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த பேய் பிசாசுன்னு இன்னமும் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவரும் இந்த ஒரு விஷயத்த சீரியஸாகவே எடுத்துக்கல. அண்ட் இப்போ அவரோட மைண்டில் ஓடிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, இந்த வயலினை ரூமுக்கு போனதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கறது தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவரும் அந்த ஏரியாலாம் நல்லா சுற்றிட்டு நைட்டு போல தான் அவரோட ரூமுக்கும் போய் சேர்றாரு. இப்படி நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது தான் இவருக்கும் சரி ஒரு தடவை இந்த வயலினை ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் வாங்கின அந்த ஆன்டிக் பீஸான அந்த வயலினை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவரோட ரூம் கதவை யாரோ தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை பக்கத்து ரூம்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு இவர் அந்த வயலினை ஓரமாக வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா வெளியில அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அண்ட் இவருக்கும் கிளியரா புரிஞ்சு போச்சு, ஓகே பிராங்க் பண்றானுங்க, இதுக்கப்புறம் கதவை திறந்தா திறக்கக்கூடாது அப்படின்னு இவரும் கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே வராரு. உள்ள வந்து அந்த வயலினை எடுக்கலான்னு பார்த்தா அந்த வயலின் ஒரு பாக்ஸ்ல இருந்து எடுத்திருப்பார்ல, அந்த பாக்ஸ்ல லாக் பண்ணி இவரோட பெட் ஓரமா யாரோ வச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. டேய், இப்போதான்டா நான் இதை ஓப்பன் பண்ணி இதை வாசிக்கலான்னு எடுக்கும்போது தான் கதவை தட்டினானுங்க. வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. இப்போ வந்து பார்த்தா நான் இந்த வயலின் பாக்ஸை எப்படி எடுத்துருந்து வச்சேனோ அப்படியே இருக்கேன். உண்மையிலே நான் இதை ஓப்பன் பண்ணனா இல்லையா அப்படின்னு இவருக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருக்கிற அந்த வயலின் எடுக்கிறாரு. அண்ட் அதுக்கு ப்ளே பண்ணுற அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து மறுபடியும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வாசிக்கும் போது மறுபடியும் அந்த கதவை யாரோ தட்டுறாங்க. ஆனால் இந்த சமயம் சாதாரணமாலாம் தட்டல, பயங்கரமாக அடித்து உடைக்கிற மாதிரி தட்டுறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கும் இது கண்டிப்பாக இவனுங்களோட வேலையாக
தான் இருக்கும், நம்ம சைலண்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில டோனை அந்த வயலினில் வாசிச்சிட்டும் இருக்காரு. அப்படி அந்த வயலினை வாசிக்க வாசிக்க அங்கே இருக்கிற அந்த கதவு இன்னும் அதிகமாக தட்டுற விஷயம் இவருக்கும் ரொம்பவே கிளியராக கேட்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு கோவத்தில் அந்த வயலின் அண்ட் அந்த ஸ்டிக்கு அப்படியே தூக்கி அந்த பெட்டில் போட்டு டேய் எவன்டா அது அப்படின்னு இவரும் ஒரு கோவத்தோட வேகமாக வந்து அந்த கதவையும் திறக்கிறாரு. பட் ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவை அந்த லாக்கை திறக்கிற வரைக்கும் அந்த கதவை தட்டுற விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி லாக்கை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மறுபடியும் அந்த ஹால் எம்டியாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ தான் சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கு லைட்டாக பயமாக வருது அண்டு கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்களோ, சரி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு டைரெக்டாக பக்கத்து ரூமில் போயிட்டு கதவை தட்டினா அங்கேருந்து கதவையும் திறக்கிறாங்க. டேய் நைட் டைமில் ஏன்டா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் விஷயம்னா கால் பண்ணி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது டேய் என்ன லூஸ் மாதிரி விளையாடுற, இன்னைக்கு ரொம்ப தூரம் சுற்றிட்டு வந்ததுனால டயர்டாக இருக்குது, நான் எதுக்கு ரூம் வந்து தட்ட போகிறேன், ஏதாச்சும் விஷயம்னா ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன், நாங்கள் தட்டலடா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட்ஸ் எல்லாருமே சொல்ல இங்கே இருக்கிற சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கும் ஒன்றும் புரியல, உண்மையிலே இவனுங்க தட்டினாங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ தான் ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு. நம்ம அந்த கதவை திறக்கிற வரைக்கும் இந்த தட்டுற சத்தம் இருந்தது, அது திறந்த அடுத்த செகண்ட்லேயே அங்கே இருக்கிற ஆளை காணோம். உண்மையிலே இவங்க போய் சொல்லிட்டு இவனுங்க வந்து தட்டினா கூட நான் திறக்கிற அந்த சமயம் இவனுங்க இந்த இடத்த விட்டு ஓடுறத நான் கிளியராக பார்த்துருப்பேனே, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அப்போ இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு இவருக்கும் சுத்தமாக புரியாம சரி இதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம், ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் ரூம் வந்துடுறாரு. இப்படி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு அந்த பெட்டு கிட்ட வந்து பார்த்தா இவர் இதுக்கு முன்னாடி அந்த வயலினை எப்படி வச்சுட்டு போனாரோ சேம் அப்படியே தான் இருந்துட்டு மறுபடியும் அதை எடுத்து ப்ளே பண்ணலான்னு பார்க்கும்போது சரி இன்னைக்கு சகுனமே சரியில்லை, பேசாமல் இதை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், இப்போ தூக்கம் வருது அப்படின்னு அந்த வயலினை அப்படியே பாக்ஸில் லாக் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு இவரும் நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டே இருக்காரு. இப்படி இவரோட தூக்கம் நிம்மதியாக தான் போயிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவருக்கு பாத்ரூமும் வருது. சரி இன்னைக்கு சாப்பிட்டது சரியில்லை போல இருக்கு, அதனால தான் வயிறு லைட்டாக டிஸ்டர்பாக இருக்கு, பாத்ரூம் போயிட்டு வந்தால் சரியாயிரும் அப்படின்னு இவரும் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளேயும் போகிறாரு. அப்படி இந்த இடத்துல சின்ன திரை நட்சத்திரம் இவரும் பாத்ரூமில் இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி டைம் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து பக்கத்து ரூமா இல்லை எங்கன்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க வயலின் வாசிக்கிற அந்த ஒரு சத்தம் இவரோட காதுக்கு ரொம்பவே கிளியராக கேட்குது. அண்டு அந்த வயலின் வாசிக்கிற அந்த ஒரு டோன் லைட்டாக இவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் அண்டு இவரை லைட்டாக வசியம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சத்தத்தை இவரும் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த வயலின் சத்தம் இவருக்கும் ரொம்பவே பிடிச்சிருது. அப்பதான் ஒரு விஷயத்தையே நோட் பண்றாரு. உண்மையிலே இந்த வயலின் சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்னு இவரும் நோட் பண்ணும்போது தான் டேய் இந்த வயலின் சத்தம் நம்ம ரூம்ல இருந்து தான் கேட்குது, ரூம் வழியாக இருக்கிற இந்த பாத்ரூம் கதவு வழியாக தான் நமக்கு இந்த ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கும் லைட்டாக கை கால்லாம் உதறவும் ஆரம்பிக்குது. அந்த பாத்ரூம்குள்ளே இருந்த மாதிரி ஹலோ வெளியே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இவரும் கேட்க, ஆனால் அந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மறுபடியும் அந்த வயலின் வாசிக்கிற சத்தம் தான் இவருக்கும் கேட்டிருக்கு. சரி பொறுமையாக கதவு திறக்கலாம் அப்படின்னு இவரும் பொறுமையாக அந்த சத்தம் கேட்காத அளவுக்கு ரொம்பவே பொறுமையாக கதவு திறந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன கேப் வழியாக இவரோட பெட்ரூமை பார்க்குறாரு. பார்த்த சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கு அந்த ஒரு ஷாக்கிங்கை ஸ்டில் இப்போ வரைக்கும் தாங்க முடியல அப்படின்னு இந்த இன்சிடெண்ட்டை வாங்கி கொடுத்த ஃப்ரெண்டு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அவரோட கண்ணுலையும் சரி அவரோட பேச்சிலும் சரி ஒரு பயங்கரமான பயம் இருந்ததை அவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ரூமுக்கு கட்டிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேரும் இருக்கு. அந்த சேரில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறவங்க தான் அந்த வயலினை எடுத்து வாசிச்சுட்டும் இருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, அவர் பாத்ரூம் போகிற அந்த ஒரு சமயம் இவரோட ரூமில் இருக்கிற லைட்டு போட்டு தான் இருக்கு. அண்ட் அந்த ரூமில் போதுமான வெளிச்சம் தாராளமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வெளிச்சத்தில் அந்த உருவத்தையும் பார்க்குறாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பயங்கர வெட்டுக்காயங்களும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் எல்லா வெட்டுக்காயங்களையும் பார்த்தீங்கன்னா தையல் போட்டு தைச்சு வச்சிருக்காங்க. இதில் இந்த விரலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வெட்டிட்டு அது எல்லாத்தையுமே கையோட தைச்சு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவரும் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பொண்ணோட உருவம் தான் அந்த இடத்துல உட்காந்து வயலினும் வாசிச்சுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் இவர் பார்த்ததுக்கப்புறம் இதை சுத்தமாக இவரால் நம்பவே முடியல. நான் உண்மையிலே ஒரு கனவுல தான் இருக்கேன், நான் இப்போ எந்திரிக்கணும் அப்படின்னு இவர் உடனே பாத்ரூம் சிங்கில் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவ ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே ஒரு கனவாக இருக்கும் அப்படின்னு. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் இவருக்கே தெரிஞ்சிருது இது கனவு இல்லை அப்படின்னு. இப்போ உதவியை கூப்பிடணும், நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு இவருக்கும் தெரியல. ஏன்னா இவரோட மொபைல் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா அந்த பெட்டு மேலே தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பெட்டுக்கு அப்படியே பக்கத்தில் தான் அந்த சேர் வந்துட்டு இருக்கு. அந்த சேரில் தான் அந்த ரூமை உட்காந்து வயலினும் வாசிச்சுட்டு இருக்கு. அப்போதான் சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா அந்த ஷாப்பில் நாம வயலின் வாங்கும்போது அந்த இடத்துல ஒரு புத்தத்துறவி வந்தார். நம்ம கிட்ட மலாயில் பேசினாரு, ஆனால் ஒன்றுமே புரியல. பட்
நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பர்சன் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார், இந்த வயலினில் பேய் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க, இதை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னதா அவரும் சொன்னார். அப்போனா அது எல்லாமே உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு இப்போ தான் இவருக்கும் விஷயமும் புரியுது. இது மட்டும் இல்லாமல் மொபைல் அங்கே இருக்கிறதுனால யாருக்கும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியாது. அண்டு பாத்ரூமில் இருக்கிறதுனால இவருக்கும் ஒரு சின்ன கூச்சம் இருக்குது. அது என்னென்னா பாத்ரூமில் இருந்து உதவி அப்படின்னு கத்துறது அப்படின்னு இவரும் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வயலின் வாசிக்கிற அந்த ஒரு சத்தம் அப்படின்னு நின்றுது. அப்படி நின்னதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷம் மட்டும் அந்த இடம் ஒரு மயான அமைதியாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு அமைதி சுத்தமாக இவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அமைதியானதுக்கப்புறம் இவருக்கும் தோணுது, ஓகே அந்த உருவம் இங்கேருந்து போயிருச்சு, நம்ம சைலண்டாக வெளியில் போயிட்டு மொபைல் எடுத்துட்டா போதும், இங்கேருந்து எப்படியாச்சும் வெளியில் போயிடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த சின்ன திரை நட்சத்திரம் ஸ்லோவாக அந்த கதவையும் திறக்கிறாரு. அந்த வெளியில் எட்டி பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவமும் இல்லை. ஆனால் அந்த உருவம் இவ்வளோ நேரம் அந்த வயலினை வாசிச்சிருக்குள்ள அந்த வயலின் இப்போ அங்கே இருக்கிற அந்த பெட் மேலே தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியே பாத்ரூம்குள்ளே இருந்த மாதிரி அந்த தலையை வெளியில் விட்டு சுற்றி அந்த இடத்தையும் பார்க்குறாரு. அங்கே அந்த உருவமும் இல்லை. இப்போ அந்த பாத்ரூமை விட்டு அவசர அவசரமாக அந்த ஃபோனை எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போது இவர் பாத்ரூம் கதவை லைட்டாக திறந்து விட்டு அவசரமாக தானே ஓடி வந்திருப்பாரு. அந்த பாத்ரூம் கதவு ரொம்பவே வேகமாக மூட்டினா ஒரு சத்தம் பயம் தர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சத்தம் இவருக்கும் கேட்க அந்த ஷாக்லேயே மொபைலை கையில் வச்சுட்டு அப்படி பொறுமையாக பின்னாடி திரும்பி பார்த்தா இப்போ அந்த பாத்ரூம்குள்ளே யாரோ இங்கேயும் அங்கேயும் நடக்கிற மாதிரி ஒரு சத்தமும் இவருக்கும் கேட்குது. அண்ட் இங்கே இருக்கிற இவருக்கும் கிளியராக புரிஞ்சிடுச்சு, அந்த உருவம் இங்கேருந்து இன்னும் போல பாத்ரூமில் தான் இருந்துருக்கு. பட் இப்போ நாம் ஓரளவுக்கு சேஃபு, ஏன்னா இங்கேருந்து டோர் பக்கத்தில் தான் இருந்துருக்கு, கையில் மொபைல் இருக்குது, இங்கேருந்து எப்படியாச்சும் வெளியில் போயிடலாம் அப்படின்னு இங்கேருந்து ஓடி அந்த கதவையும் திறக்கிறாரு. கதவை திறந்து வெளியே வந்துட்டாரு. அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் சுற்றி பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே இவங்க ஃப்ரெண்டோட ரூம் தானே, அதாவது மற்ற சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே அங்கே தான் தங்கியிருக்காங்க. அவங்களோட ரூமை கதவை தட்டும்போது அந்த பர்டிகுலர் டைமில் அங்கே இருக்கிற யாருமே கதவை திறக்கல. இப்படி அங்கே எங்கன்னு ஓடி போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கதவை திறக்கிறாரு. டேய் இந்த நேரத்தில் எவன்டா அது கதவை தட்டுறா அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா இந்த சின்ன திரை நட்சத்திரம், டேய் தூங்காமல் என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, மச்சான் இதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூம்குள்ளே கதவை சாத்திடுறாங்க. சாத்தினதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவரோட உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக வேர்த்திருக்கு. ஒருவித பயத்தில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டும், டேய் என்னாச்சு, ஏன் இப்படி பயந்துருக்கு, ஏதோ பேயை பார்த்துட்டு வந்த மாதிரி பயந்துருக்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன திரை நட்சத்திரம் ஃப்ரெண்டை பார்த்து முழிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. மச்சான் உண்மையிலேயே நான் பேயை பார்த்து தாண்டா பயந்து வந்தேன், என் ரூமில் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஃப்ரெண்டு பயங்கரமாக சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. டேய் லூசுக்கு உனக்கு வேற வேலையே இல்லையாடா, இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு ஏதோ நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், இப்படி கதவை தட்டி என்னை எழுப்பி இப்படி லூசுத்தனமாக ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் சீரியஸாக சின்ன திரை நட்சத்திரம் இவரை திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல சின்ன திரை நட்சத்திரம் இவரும் ஒரு மாதிரி பயத்தில் சொல்லும்போது ஆனால் சுத்தமாக கூட இருக்கிற ஃப்ரெண்டு இந்த ஒரு விஷயத்த நம்பலும், டேய் தயவு செஞ்சு ஒரு ரூமுக்கு போயிரு, இல்லைனா மூடிட்டு ஒரு ஓரமாக தூங்கும், இந்த மாதிரி நைட் டைமில் விருப்பேற்றிட்டு இருக்காது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு போய் படுத்துக்கிறாரு. இப்போது இங்கே இருக்கிற சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கும் ஒரு கோவம் வந்துட்டு இருக்கு. நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், இவன் நம்பவே மாட்டானே, இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் ரூமை சாத்திட்டு கதவை லாக் பண்ணிடுறாரு. இப்போ சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கு ஒரே வழி தான் இருக்கு, இவரோட ரூமுக்கு போனோம். அப்போ தான் சின்ன திரை நட்சத்திரம் இவர் ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு. அந்த ஷாப்லேருந்து வெளியில் வரும்போது ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார், அவர் நம்பர் கொடுத்தாரு, பேசாமல் அவருக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது டைம் நடு ராத்திரி ஆயிடுச்சு. அதாவது மலேசியா படி டைம் அப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1:30லேருந்து 2க்குள்ளே இருந்துருக்கும். இப்போது அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வேறு வழி இல்லை, இது உயிர் சம்மந்தப்பட்டது, அவங்க அசிங்கமாக திட்டினா கூட பரவாயில்ல கால் பண்ணலாம் அப்படின்னு அந்த மலேசியன் வாழ் தமிழர் அவருக்கும் கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ணால் ஃபஸ்ட்டு ரிங் எதுவுமே போகலை, உடனே கட் ஆயிருது. சரி திரும்ப கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு, லைனும் கிடைக்குது. இப்படி ஆப்போசிட்டில் அந்த மொபைல் ரொம்ப நேரம் ரிங் ஆகிட்டு இருக்க கடைசியாக கட் ஆகிற அந்த ஒரு டைமில் அந்த மலேசியன் வாழ் தமிழர் அவரும் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து ஹலோ யார் அப்படின்னு மலையில கேட்டிருக்காரு. பட் இங்கே சின்ன திரை நட்சத்திரம், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, நான் கூட அந்த வாலின் வாங்கினேன், அதில் பேய் இருக்கு அப்படின்னு அந்த மாங் சொன்னதான் நீங்களும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் நீங்களா, என்ன இந்த மாதிரி அன்டைமில் கால் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டைமில் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு கேட்கும்போது, சார் உண்மையிலே பிரச்சனை தான், அந்த புத்த தருவி சொன்ன மாதிரி அந்த வயலினில் பேய் இருக்கா அப்படின்லாம் தெரியல, பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ரூமில் ஒரு உருவத்தையும் பார்த்தேன், அந்த உருவம் இந்த வயலினே வாசிட்டு இருந்துட்டு நான் எப்படியோ தப்பிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற அந்த மலேசியன் வாழ் தமிழர், சார் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவரும் ஹோட்டல் பேரை சொல்கிறாரு. சின்ன திரை நட்சத்திரம் இவரும் ஹோட்டல் பேர் சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலேசியன் வாழ் தமிழர், சார்
சாரி சார், உங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த நைட் டைம் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நான் காலையில் உங்களை பார்க்க வரேன். எனக்கு தெரிஞ்ச இங்கே போமும் இருக்காரு, அதாவது மாந்திரிகவாதி. அவர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறவங்க கூட நான் சொன்ன விஷயத்த சொன்னால் நம்ப மாட்டாங்க. இப்போ எனக்கு என் ரூமுக்கு போகிறது கூட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கும் வேறு வழி தெரியல, பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்திருப்பேன், உங்களை என் வீட்லேயே நான் தங்க வச்சிருப்பேன், பேசாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களே உங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்களும் வேறு ஹோட்டலில் இருந்துருக்காங்க, அதுவும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த நைட்டை தாண்டுவனான்னு கூட தெரியல அப்படின்னு இந்த சைடில் சின்ன திரை நட்சத்திரம் ரொம்பவே பயத்தில் இருந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கும் என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு தெரியல. இப்படி அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃப்ளோராக சுற்றிட்டு இருக்காரு. இப்படி சுற்றிட்டு இருக்கிறத பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் இவங்க வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி அன்னோன் பர்சன் வந்து சுற்றிட்டு இருக்காங்களே யார் அது அப்படின்னு செக்யூரிட்டியை விட்டு செக் பண்ணும்போது செக்யூரிட்டிக்கும் தெரியுது இந்த பர்சன் இந்த நம்பர் ரூமில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி அன்வான்டா இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சின்ன திரை நட்சத்திரம் இவர்கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ண, சார் இந்த மாதிரி அன்வான்டெல்லாம் சுத்தக்கூடாது, ஒன்று ஹோட்டலை விட்டு வெளியில போயிட்டு வேற எங்கன்னா சுத்துங்க, அப்படி இல்லைனா ரூம்குள்ள போயிட்டு தூங்குங்க, இந்த மாதிரி அன்வான்டா வேற யாராச்சும் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்க அந்த சின்ன திரை நட்சத்திரம் இவரும் அந்த செக்யூரிட்டி கிட்ட இந்த பேய் விஷயத்தை பத்தி சொல்லும்போது அவரும் சுத்தமா நம்பல. சார் எங்க ஹோட்டல்ல இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல, இந்த ஹோட்டல் வந்து பல வருஷமா இருந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் யாரும் பேய் அப்படின்னு எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, நீங்க இந்த மாதிரி வெளியில சுத்துறத சமாளிக்கிறதுக்கு போயெல்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு ரூமுக்கு போறீங்களா இல்ல வெளியில போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் நான் ரூம்க்கே போறேன், பட் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, தயவு செஞ்சு ரூம் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி சரி சார் நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட வராரு. இப்படியே செக்யூரிட்டி ரூம் வரைக்கும் வந்துடுறாரு. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் சின்ன திரை நட்சத்திரம் இவனையும் ரூம்ல விட்டுட்டு அண்ட் ஒரு தடவை ரூமை ஃபுல்லா செக் பண்றாரு. அந்த செக்யூரிட்டிக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிம்டம்ஸும் தெரியல. சார் ரூம் நார்மலாக தானே இருக்குது, நீங்கள் என்ன பெயிலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வெளில சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு வெளியிலையும் கிளம்பிடுறாரு. இப்போ சின்ன திரை நட்சத்திரம் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணல, திறந்து தான் வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் பெட்டில் உட்காந்து உண்மையிலேயே நான் பேய் தான் பார்த்தேன்னா இல்லை இது எல்லாமே கனவா அப்படின்னு மறுபடியும் அவர் பார்த்த விஷயத்த வந்து அவர் மனசுல இருந்து அழிக்கிறதுக்காக இது ஒரு கனவா தான் இருக்கு அப்படின்னு அவரே மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி டைமும் போயிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு இவரும் போயிட்டு கதவை சாத்துறாரு. அந்த கதவை சாத்திட்டு லைட் எல்லாமே போட்டுட்டு அப்படியே பெட்ல படுத்துட்டும் இருக்காரு. இப்படி படுத்துட்டு இருந்தவர் எப்போ தூங்கினாரு அப்படின்னு தெரியல. அப்படி தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு உட்காந்து அந்த வயலின் எடுத்து மறுபடியும் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்போ இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவர் இந்த வயலினை வாசிக்கும் போது இது வரைக்கும் இவர் கேட்காத ராகமா இருக்கட்டும், அந்த மியூசிக் எல்லாமே இது வரைக்கும் கேட்காத மாதிரி திடீர்னு இவரே வாசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் வாசிக்கிற இந்த மியூசிக் இவருக்கே பிடிக்க ஆரம்பிக்குது. நானா இப்படிலாம் வாசிக்கிறேன் அப்படின்னு இவருக்கும் தோணுது. இப்படி இந்த இடத்துல சின்ன திரை நட்சத்திரம் இவர் வயலினை வாசிட்டு இருக்கும்போது இவரோட ரூமோட கதவை யாரோ திறந்து வராங்க. அப்படி திறந்து வரவங்க ஒருத்தர் 2 பேர்ல 4-5 பேர் வராங்க. பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆளு நல்லா ஜெயஜாண்டிக்கா இருக்காங்க, கையில கத்தியும் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்த எல்லாருமே சின்ன திரை நட்சத்திரம் இவர் பக்கத்துல வந்து இவரோட கையு காலு தலை எல்லாத்தையுமே கண்டம் துண்டமா வெட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வெட்டுறதுல பாத்தீங்கன்னா இவரோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டும் துண்டு துண்டா கீழே விழுது. அந்த மாதிரி கொடூரமா அந்த 5 பேரும் இங்க இருக்கிற இவரை வெட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இது வெட்டுறாங்களா, அப்பனா அவர் செத்துட்டாருன்னா எப்படிப்பா இன்சிடென்ட் சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது இவர் அலறடிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே இவருக்கு ஒரு கனவாக வந்திருக்கு. அப்படி எந்திரிச்சு ஒரு மாதிரி துடிச்சிட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் இந்த ரூமோட கார்னரில் யாரோ உட்காந்துட்டும் இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த சேரில் உட்காந்து ஒரு உருவம் வயலின் வாசிச்சுட்டு இருக்கோம்ல, கை கால் எல்லாமே வெட்டுப்பட்டு எல்லாத்தையுமே இழுத்து தைச்சி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த பெண்ணோட உருவம் தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. இப்போ இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பெண்ணோட உருவமும் இவர் ஒரு மாதிரி அது முறைக்குதா இல்லை பார்க்குதா அப்படின்னு கூட தெரியல. அதோட பார்வை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்ததா இவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ரூமோட கதவு இவர் எப்படி திறந்து வச்சாரோ அப்படி தான் திறந்து இருக்கு. இவர் சைலண்டா அப்படியே கை ஓரமா விட்டு அந்த மொபைல் எடுக்கிறாரு. அந்த மொபைல் எடுத்துட்டு ஒரு ஓட்டம் ஓடுறாரு. இந்த ரூமை விட்டு வெளியில வர்றாரு. வெளியில வந்தவர் டோட்டலா இந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்துடுறாரு. ஏன்னா இதுக்கப்புறமும் பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட்ஸோட கதவை தட்டி அவங்க வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. இது போல ஃப்ளோரா சுத்தனா கண்டிப்பா செக்யூரிட்டி தொல்லையா இருக்கும், அதுக்கு நம்ம வெளியிலே போயிடலாம் அப்படின்னு இவரும் அந்த இடத்த விட்டு வெளியிலே வந்துடுறாரு. அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரியான செட்டப்பும் இருக்கு. சைலண்டா அந்த இடத்துல போயிட்டு உட்காந்த மாதிரியே தூங்கிடுறாரு. இப்படி பொழுது
பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்ச முதல் வேலையா அந்த மலேசியன் வாழ்த்தமிழர் அவரும் சின்னத்திரை நட்சத்திரம் இவருக்கும் கால் பண்ணி, சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் இன்னும் இந்த ஹோட்டலில் வெளியில தான் இருக்கேன். என்ன சார் ஃப்ரெண்ட்ஸ் ரூமு கூட போகலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கும் போக தோணலை. ஏன்னா அங்கே போயிட்டு இந்த ஒரு விஷயத்த சொன்னேன், யாருமே நம்பலை, என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அங்கேருந்து வந்துட்டேன். மறுபடியும் என் ரூமுக்கு போனேன். அந்த ரூமும் அங்கே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கெட்ட கெட்ட கனவுலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஹோட்டலோட பின்னாடி ஒரு பார்க்கும் இருக்குது, அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் இப்போ நான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் தான் இருந்துட்டு இருக்கேன், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த மலேசியன் வாழ் தமிழர் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற பார்க்குக்கும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா சின்னத்திரை நட்சத்திரம் இவரோட மூஞ்சை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருந்துருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம், மூஞ்சில் தூக்கம் இல்லை, ரொம்பவே டயர்டாக இருக்காரு. இப்படி அவரை பார்த்ததுக்கப்புறம் முதல் வேலையாக மலேசியாவில் இருக்கிற இவருக்கு தெரிஞ்ச போமோ, அதாவது இந்த மாந்திரிகவாதி, அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு டைரெக்டாக அந்த பொழுது விடிஞ்ச உடனே அந்த மலேசியன் வாழ் தமிழர் அவருடைய ஏரியாவுக்கும் கூட்டு போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாந்திரிகரும் போய் பார்க்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே ரெண்டு பேருமே அந்த மாந்திரிகர்கிட்ட சொல்லும்போது அவர் கேட்குற ஃபர்ஸ்ட் வார்த்தை, அந்த வயலின் எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த பிரச்சனையில் அதை எடுத்துகிட்டு சுத்தமாக முடியும் அண்ட் அதனால தான் பிரச்சனையே வந்தது. ஸோ அதனால் அது ஹோட்டல்லே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அந்த வயலின் இருந்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக உன்னை காப்பாற்றவும் முடியும். ஏன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட விஷயம் மாதிரி, ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆகும். இப்போ அந்த வயலினை நீ தான் வாங்கியிருக்க, அந்த சாபம் உன்னை தான் பின்தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அந்த வயலினை நம்ம எரிச்சா மட்டும்தான் இந்த சாபத்திலேருந்து நீயும் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சின்னத்திரை நட்சத்திரம் இவரும் கொஞ்சம் பயந்துருக்காரு. இல்லையா என்னால் தனியாக எடுக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் இந்த ஹோட்டலுக்கும் வராரு. அண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள வரும்போதே அவருக்கும் கிளியராக தெரியுது, இன்னமும் அந்த ஆன்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, இந்த ரூமில் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதனாலே அந்த மாந்திரிகர் என்ன பண்ணுறாருன்னா சின்னத்திரை நட்சத்திரம் அந்த மலேசியன் வாழ் தமிழர் மொத்தமாக இவங்க 3 பேருக்கும் ஒரு மந்திரக்கட்டு மாதிரியும் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவால் இவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு கிளியராக தெரியுது இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணி அந்த ஆன்மாவை அடக்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ டைரெக்டாக அந்த ஹோட்டலில் போயிட்டு அந்த வயலின் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த ஏரியாவை விட்டு அப்படியே கிளம்புறாங்க. அண்ட் அவங்க ஊரில் ஒரு பழமையான சுடுகாடும் இருந்துருக்கு, அந்த இடத்துக்கு தான் இப்போது கிளம்பியும் போகிறாங்க. பட் இங்கே இருக்கிற அந்த ஆன்மா இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த சுடுகாடு வரைக்கும் வந்துடுது. அண்ட் இங்கே இருக்கிற பொம்மை அந்த மாந்திரிகரும் அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவை அடக்கிறதுக்கான ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஆன்மா அடங்குற மாதிரியும் தெரியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஆன்மா கூட பேச்சுவார்த்தை கொடுக்கலாம் அப்படின்னு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அங்கே அந்த ஆன்மாவுக்கு நடந்த ஒரு அநீதியையும் அந்த ஆன்மா சொல்லவும் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இப்போ செத்து போய் பேயா சுற்றிட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்காங்க. மலேசியாலே ஃபேமஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்களும் ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ரீச் இருக்கிற ஒரு பெண் தான், ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் தான். அவங்க அந்த டைமில் நல்லா வயலின்லாம் வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வெளிநாட்டில் வேற ஊரில் வந்து இவங்களுக்கு வயலின் காம்படிஷனும் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் போயிருக்காங்க. இவங்க கூடவே மலேசியாவை சேர்ந்த வேற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அப்படி வந்த அந்த ஒரு வேற ஒரு பொண்ணு, அவங்க பேக்ரவுண்ட் பயங்கர வெயிட்டு, பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு ஹாபிக்காக தான் இந்த வயலின் வாசிக்கிற விஷயமும் பண்ணிட்டு இருக்க. சொல்ல போனால் அந்த பணக்கார பொண்ணோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவங்க பொண்ணையும் உள்ளே அனுப்பியிருக்காங்க. எப்படியே ஃபாரினில் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த காம்படிஷனில் ஆல்மோஸ்ட் இப்போ இறந்து போய் பேயா சுற்றிட்டு இருக்காங்களே அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஈவன் அந்த பணக்கார அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனாலே அந்த பணக்கார அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ செத்து போய் பேயா சுற்றிட்டு இருக்காங்களே அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்ககிட்ட போயிட்டு இந்த காம்படிஷனில் நீ தோத்துரு, அப்படி தோத்தனா உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இங்கே இருக்கிற அந்த பொண்ணும் இல்லை எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு நேம் வரணும், என்னோட டேலண்ட்டுக்கு நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணாமல் அந்த காம்படிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபைனலாக வின் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த பணக்கார அப்பாவுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க பொண்ணு தோத்துட்டா. ஸோ இதனாலேயே காரம் வச்சு இந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து கடைசியாக அந்த பொண்ணு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க, அதுவும் கண்டம் துண்டமாக வெட்டி. சொல்ல போனால் நம்ம சின்னத்திரை நட்சத்திரம் இவருக்கு ஒரு கனவு வந்திருக்கும் பார்த்தீங்களா, இவர் வயலின் வச்சுட்டு இருக்கும்போது இவர் ரூம்குள்ளே ஒரு 5-6 பேர் வந்து இவரை கண்ட துண்டமாக வெட்டுற மாதிரி, இவரோட விரல் கை எல்லாமே துண்டு துண்டா போயிருக்கிற மாதிரி. ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தான் நடந்திருக்கு. அதுதான் இங்க இருக்கிற இவருக்கும் ஒரு கனவா வந்திருக்கு. இப்படி எல்லா விஷயத்தையுமே அந்த ஆன்மா சொல்ல, இது மட்டும் இல்லாமல் இந்த வயலின் என்னோட தான், இதுக்கு முன்னாடி இந்த வயலினை நிறைய பெண்கள் வாங்கி வாசிக்கவும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது என்னோட வயலின், ஆனால் இந்த வயலின் வாங்கின எல்லா பெண்ணையுமே நான் கொன்னுட்டேன். கடைசியாக இந்த வயலின் வாங்கினது இந்த பையன். ஸோ இவனை வந்து எனக்கு கொல்றதுக்கு பிடிக்கல, ஆனால் கடைசி வரைக்கும் இவன் கூட இருந்து இவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். ஏன்னா என்னோட பொருளை வந்து இவன் வாங்கியிருக்கான். ஸோ அதனால் இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், இவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, ஆனால் கண்டிப்பாக இவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்
அந்த ஆன்மா சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மோமோ அவரால் தனியாக சமாளிக்க முடியல. உடனே அவரோட குருவையும் வர வைக்கிறாரு. அவன் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் அந்த ஒரு பூஜை பண்ணி இந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி கடைசியாக அந்த பேயை இங்கேருந்து ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த வயலினை வந்து துண்டு துண்டாக உடச்சி அதை நெருப்பில் போட்டு எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த வயலினை எரிச்சதுக்கப்புறம் தான் இந்த சைடில் நம்ம சின்ன திரை நட்சத்திரம் இவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான ஃபீலும் வருது. ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போயிருக்கு அப்படின்னு. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கேருந்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிக்கெட் புக் பண்ணி அங்கேருந்தும் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இவருக்கு நிறைய தடங்கள். படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று அந்த படம் கேன்சல் ஆயிடுது, அப்படி இல்லைன்னா அந்த படத்துலேருந்து இவரை தூக்கிட்டு வேற யாராச்சும் போட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் நிறைய சீரியலில் இவருக்கு லீடிங் போஸ்ட்டும் கிடைச்சது. பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இவரை தூக்கிட்டு வேற யாரையோ போட்டுறாங்க. இப்படியே கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாபம் இவரை பின்தொடர்ற மாதிரியும் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பயங்கர வேண்டுதலோட பர்வதமலைக்கும் போயிருக்காரு. அப்படி பர்வதமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சாபம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இவரை விட்டு போய் இப்போ ஒரு சில சீரியல்லையும் அண்ட் ஒரு சில படத்துலையும் ஒரு நல்ல ரோலில் ஆக்ட் பண்ணிட்டும் இருக்காரு. இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதனால தான் இந்த பழங்காலத்து பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்குறது கொஞ்சம் பெட்டர். அண்ட் ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன திரை நட்சத்திரம் இவங்க லைஃப் பற்றி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்துருக்கோம். அண்ட் இதை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோவை மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து நன்றி வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ப்ளஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கும் ரீச் ஆகும்.